சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்க மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். இந்த மாதத்திலே புத்தாண்டிலே உங்களுக்கு அஷ்டமச்சனி வேறு ஆரம்பிக்குது அப்படின்னு அடிக்கடி சொல்லுறோம். ஆனால் அஷ்டமச்சனிக்கு நிறைய விதிவிலக்குகள்லாம் இருக்குது. அந்த சனிப்பெயர்ச்சியில் கூட சொல்லலாம். இப்போ கூட சொல்கிறேன், அஷ்டமச்சனியை பற்றி சிம்மராசிக்காரர்கள் பெரிய அளவில் பயப்பட வேண்டாம். கோச்சார வேதை என்கின்ற அளவில் 8ல் இருக்கக்கூடிய சனி மாறிய ஒரு வாரம் 2 வாரத்திற்குள்ளேயே ஒரு மாதத்திற்குள்ளேயே ராகு பகவான் 7ஆம் இடத்திற்கு மாறி கோச்சார வேதையை கொடுக்கின்றதுனால 2.5 வருஷம் அஷ்டமச்சனியோடைய பாதிப்புகள்லேருந்து 1.5 வருஷம் நீங்கள் விலகிடுறீங்க. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் அஷ்டமச்சனிக்காரர்களுக்கு இருக்காது, சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது. உண்மையை சொல்லப்போனால் 8ல் இருக்கக்கூடிய 8ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய சனிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வேதையை கொடுக்கும் என்பதால் சோதனைகள்லாம் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் சிம்மராசிக்காரர்களுக்கு வரப்போகிற சனிப்பெயர்ச்சியில் இருக்கவே இருக்காதுங்க. ஆகவே எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே போல்டானவங்களாக இருப்பீங்க. மே மாதத்திற்கு பிறகு 11ஆம் இடத்துல குரு பகவான் வரப்போகிறாரு. குரு பகவான் வரும்போது கையில் காசு வரணும். மே மாதத்துலேருந்து கையில் காசு வரணும்னா அதுக்கான அடிப்படை ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சில நிலைகள் இப்போவே ஜனவரி மாதமே உங்களுக்கு வரணும். ஆகவே இந்த மாதமே கொஞ்சம் நல்ல மாதமாக தான் இருக்கும். அப்பா அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கொஞ்சம் அதிலிருந்து ரிலீஃபு, சுப செலவுகள் அதாவது அசுப விரயங்கள் நிற்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடந்த காலத்தில் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பினால் கொஞ்சம் ஒரு மாதிரியான எதிர்பார்ப்புகள் மூலமாக கொஞ்சம் தேவைகள் அதிகரித்து அதனால் கொஞ்சம் செலவுகள் பண்ணவங்க எல்லாருக்குமே செலவுகள் நிற்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டவங்க, சோஷியல் மீடியாவில் சாதிக்க முடியாதவர்கள் எல்லாருக்குமே ஜனவரி மாதத்திலிருந்து அந்த அமைப்புகள் அப்படியே விலகுது. ஆக இந்த வருடம் நன்றாக இருக்கும் என்பதற்கான ஒரு ஆரம்ப அமைப்புகள் கண்டிப்பாக இதில் ஏற்படுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படும். பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். பெண்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் உண்டு. கணவரை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், பிள்ளையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவர்களுக்கு நல்ல நிலைமைகள் உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினச்சிருந்தவங்க எல்லாருக்குமே வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்குள்ளேயே வெளிநாட்டிற்கான அனுமதிகள், பாஸ்போர்ட்டு, விசா போன்றவைகள் கண்டிப்பாக ஏற்படும். அம்மா அப்பா அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க, நான் தனியாக போனால் என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறாங்க, அவங்களுக்கு அனுமதி கிடைக்கும். அலுவலகத்தில் அனுமதி இல்லை, அவங்களுக்கு கிடைக்கும். ஆக தொழில் வேலை அமைப்புகளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது உடையவன் இல்லா இருக்கை பால் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. ஆக உதவியாளர்களையோ வேலைக்காரர்களையோ சொந்தக்காரர்களையோ நண்பர்களையோ நம்பாமல் என்ன தொழிலில் இருக்கிறீங்களோ என்ன வேலையில் இருக்கிறீங்களோ அந்த வேலையில் கரெக்டாக இந்த மாதத்தில் இருந்தே கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் இருக்கணும். அதை தவிர்த்து பெரிய அளவில் சோகங்கள் எதுவுமே இருக்காது. சோதனைகள் இருந்தாலும் அந்த சோதனைகளை சாதனைகளாக ஆக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள் சிம்மராசிக்காரர்கள் என்பதால் சிம்மராசிக்கு 2025 ஜனவரி மாதம் நல்ல மாதமாகவே அமைந்திருக்கும் என்பது உறுதிங்க.